என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இன்று உனக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த இலையை இன்று நீ தொட்டு விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு அதிசயங்களும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நடக்கிறது எனும் பொழுது அந்த அன்பை முழுக்க முழுக்க உனக்கென்று கொண்டு வந்து கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்று நீ தொட்ட இலை விநாயக பெருமானுக்கு உகந்த இலை. சரியாக சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த அதிர்ஷ்ட நேரத்தில் இந்த இலையை தொடுகின்ற பாக்கியத்தை என் பிள்ளை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற பொழுதுகள் உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் உன்னை கைகொடுத்து நான் காப்பேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டத்தை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த வராகி நிச்சயமாக விநாயக பெருமானினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுக்கும் பொறுப்பையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லவா? அதனை நான் சரியாக செய்யாமல் சென்றுவிட முடியாது. உனக்கான நேரங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு நல்மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான திருப்பங்கள் நடக்கும் என்பதனை கட்டாயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு நீ உறுதிப்படுத்தி கொள்ளும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு சொல்லித்தரும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உன்னை தேடி வந்து ஒரு நல்ல செய்தியை உன் கண் முன்னால் நிறுத்துகிறது என்றால் அந்த இடத்தில் நின்று அந்த செய்தியை உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றிவிட தயங்கக்கூடாது. எல்லோருக்கும் எளிதில் கிடைத்திராத சில வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக சரியாக உன் வாழ்க்கையாக மாற்ற உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே நீ தவிர்க்காமல் உனக்கான நல்லது எல்லாமும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்கும் உனக்கு இது போன்ற நல்ல செய்திகள் கிடைக்கும். நமக்கு எங்கே நடக்கும், நமக்கு எங்கே நல்லது நடக்கும் என்பது போன்ற எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்குமே, ஆனால் நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட காணாமல் போகும் என்பதனை நீ மறக்காதே. அதனால் எந்த நேரத்திலும் உன் தாய் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்களை உனக்குரியது என்று நீ முழு மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் வரும்பொழுது உனக்கான நல்லதும் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம். நான் இருக்கின்ற பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதில் உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். நல்ல நேரத்தை உருவாக்கி தரும் இந்த காலத்தில் உனக்கான வெற்றியை கொண்டு நிச்சயமாக பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. உனக்கான பல தேவைகளை நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்வாய். ஒரு தெய்வத்தினுடைய அருள் கிடைத்தால்தானே நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும். ஒரு தெய்வத்தினுடைய அருள் நமக்கு நிறைந்து நின்றால்தானே நாம் விரும்பியது ஒவ்வொன்றும் நமக்கு என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே இந்த தெய்வத்தினால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் இந்த நேரம் அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் தெளிவாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை
அதற்காக எல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்க மாட்டாய். எந்த இடத்திலும் என் தெய்வம் எனக்கு துணை நிற்கும் என்று என் பிள்ளை நெஞ்சை நிமிர்த்தி நீ சொல்வாயல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் உன்னை நான் பார்க்க விரும்புகின்றேன். அப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில்தான் நானும் உன்னை வைத்திருக்க விரும்புகின்றேன். அதனால் எதற்கெடுத்தாலும் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து விடாமல், நடக்காது என்று நினைத்து விடாமல், ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம் வாழ்க்கையாக நாம் மாற்றிவிட வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் அது போதும். நீ நினைத்தால் இங்கு முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று முதலில் நம்பு. உன் மீது நீ நம்பிக்கை வை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது நீ நம்பிக்கை வை. நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. சுற்றி இருக்கும் விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நடத்திவிட முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என்னாலும் எல்லாமும் உனக்கான நேரங்களை உறுதியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என்பதனை மறக்காது. நல்லதை உருவாக்கி கொடுப்பவளும் இந்த தாய்தான், தீயதை உனக்கு காண்பித்து கொடுப்பவளும் இந்த தாய்தான் என்பதனை நீ மறக்காது. எந்த இடத்திலும் உனக்கானதை உனக்கென்று சொல்லித்தரும் இந்த வராகி எப்பொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிர்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கும் என்பதனை என் குழந்தை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு தருணங்களிலும் உனக்காக வரக்கூடிய இந்த ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு பார். எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எல்லா நிலையிலும் உனக்கான வெற்றியும் உனக்கு கிடைக்கும். இன்று விநாயக பெருமானுக்கு உகந்த அரச இலையை தொட்ட என் பிள்ளை, சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த ஒரு வெற்றியை இன்று சாதிக்கப் போகிறாய் என்பதனை அம்மா ஆணித்தரமாக உன்னிடத்தில் சொல்கின்றேன். இது எப்பொழுதும் உனக்கான நேரங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும். நீ விரும்புவது போல உனக்கு பல வெற்றிகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். சரியானபடி உனக்கு எல்லாவற்றையும் நான் தரும் பொழுது அதனை பெற்றுவிடவும் நீ தயாராக இருக்க வேண்டும். இன்று விநாயகரை மனதார நினைத்து அவரின் ஆசிகளை தெளிவோடு பெற்று நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய நேரம் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் பதறாமல் நின்று உன் வெற்றியை நீ பதிவு செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் தயங்காமல் நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை மறக்காதே. நான் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு வெற்றியை எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. காலம் அத்தனைக்குமான பலனை நிச்சயமாக உனக்கென்று உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ சாதிப்பதை நிச்சயமாக கண்கூடாக கண்டுவிடலாம். இனிமேல் நடக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து தீய விஷயங்களை எரித்து வாழ்க்கையின் வெற்றி பாதையில் என் பிள்ளை பயணிக்க தொடங்கு. உன்னை எந்த நிலையில் எல்லாம் வைக்க நினைத்தார்களோ அதையெல்லாம் தாண்டி நீ அதிர்ஷ்ட நிலையை நோக்கி நல்ல நேரத்தை நோக்கி செல்வதை கண்டு இவர்கள் பொறாமைப்படட்டும். இவர்கள் வயிற்றெரிச்சலில் வெந்து போகட்டும். என் குழந்தை, உன்னுடைய முயற்சி உனக்கு கைமேல் பலனை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய சந்தோஷம் என்பது உன்னை தேடி வரும் நல்ல நேரத்தை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனையிலும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும். இந்த நேரமும் இந்த தருணங்களும் உனக்கு எல்லா நிலைகளையும் இனிமேல் கவனமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது உன்னை நல்வழியில் அழைத்து செல்லும் மிக பெரிய அதிர்ஷ்டமாக மாறும். இத்தனை காலமும் இதையெல்லாமும் கடந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என்றென்றும் இந்த வராகியின் அன்பு உன்னை தொடரட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.